வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும். உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்னவோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து வேலை சம்பந்தமான விஷயம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் அலையிறது திரியிறதுலாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 போது வேலை விஷயங்களுக்கு வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12 இருந்து அது கேதுடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்களும், அதுக்கப்புறம் சுக்கிரனில் போகும்போதும் ஒரு மன உளைச்சல் இருப்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். மெடிடேஷன், சாண்டிங், நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 7, 8 வந்து ட்ராவல் ஆகிற காலகட்டத்தில் நல்ல ஒரு இளைய சார்ந்த விஷயம், நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை வாக்கில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து உங்களுடைய சுயசாரத்தில் போகும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். நிலபுலன்கள் வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிற அந்த இயக்கங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது சூரியனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து நிலபுலன்களுக்காகவும் சொத்துக்கள், வண்டி வாகனம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். அது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன அலைச்சலை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து அதிகமாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் 11 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கலாம். அதுவும் குழந்தைகள் காதல் சார்ந்த விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதி வந்து 12 இருந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8, 11ஆம் அதிபதியாக இருந்தால் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏதாவது உல்லாச பயணங்கள்லாம் அங்கே போகும்போதெல்லாம் கொஞ்சம் டிரைவிங்கில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்கள் எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு அங்கே போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கான மூவிங்காக இப்போ நீங்கள் பேஸ் போடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் அந்த முயற்சியை கைவிடாதீங்கன்னு நான் சொல்லணும். அதுக்கு 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். சில பேருக்கு வந்து அதீதமான ஒரு பேராசை வருவதற்கான வாய்ப்புகளுக்கு நண்பர்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக. ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து ராசியில் வரும்போது தேவையில்லாத நட்பு, நட்பு வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதாங்க. இதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது இதுவரை பார்த்து பொது பலன்கள், இனிமேல் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி உங்கள் ராசியில் போய் பிரிந்த தாயாரை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா தாயார் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுயசாரத்தில் போகும்போது நிலபுலன்கள், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2, 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள், வேலை சம்மந்தமான குழந்தைகளுக்கு அலைச்சலுக்கு, அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பேருக்கு அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்திற்காக கொஞ்சம் நிறைய வந்து மெனக்கெட்டு ஒரு வேலையை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு அடுத்த விஷயங்களில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும்போது குழந்தைய கொஞ்சம் வெடிக்கொடுக்கட்டு பேசுகிறதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதே நேரத்தில் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் வந்து கவனமாக இருக்கணும். வெளியூர்லலாம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் இந்த சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ஏன்னா ட்ராவலில் போகும்போது பில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 7ல் இருந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஈடேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவார். அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து 8ஆம் அதிபதி கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சொத்து பத்துக்களை பற்றி பேசும்போது இப்போ அது பேசாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கணும். ஏன்னா அது 8ஆம் அதிபதியுடைய சாரநாதனாக வருவதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் வாய்ப்பு இருக்குன்னா அப்படியே நம்பாமல் 1க்கு 10 வாட்டி யோசித்து இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனால சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இதே தான் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதனில் வந்து நல்ல லாபங்களை கொடுக்குமானா கொஞ்சம் வந்து அலைச்சல்களை கொடுப்பதற்கானவே குழந்தைகளோட அட்மிஷன் குழந்தைகளோட விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் வந்து ஃபண்டு சம்மந்தமான விஷயங்கள் பணம் புரட்டத்துக்கான கொஞ்சம் சில பேருக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது கிடைக்கும். ஓகேங்களா, அலைச்சல்கள் இருந்தாலும் கிடைக்கணும் இல்லையா, கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துருங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா, ஸோ அங்கே போய் நீராடிட்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும் போது சங்கமேரும் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா, மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பாருங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.